தற்போது நம்முடைய இணைப்பில் பேராசிரியர் அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னும் சில நிமிடங்களில் மிகவும் உற்று நோக்கப்பட்ட ஒரு தண்டனையானது வெளியாக இருக்கிறது. இந்த தண்டனை எதன் அடிப்படையில் வழங்கப்படலாம்? இந்த தண்டனையுடைய விவரங்கள் சமூகத்தில் பெண்கள் மத்தியில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஹலோ 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 சார், இணைப்பில் இருக்கீங்க சார், சொல்லுங்கள். இன்னும் சில நிமிடங்களில் தண்டனை விவரங்களானது வெளியாக இருக்கிறது. இந்த தண்டனையினுடைய விவரம் எத்தகைய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும்? எத்தகைய வல்லமையை பெண்களுக்கு கொடுக்கக்கூடும்? இது ஒரு நல்ல தீர்ப்பு. அந்த குற்றவாளிகள் 9 பேருமே குற்றவாளிகள் என்று நீதிபதி அறிவிச்சிருக்காங்க. இதுல முதல்ல தமிழ்நாடு அரசு அதனுடைய வழக்கறிஞர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி குற்றங்களை ருசுப்படுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே அவங்க சிறந்த முறையில அதை ருசுப்படுத்தி இருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதே போல ஒரு முக்கியமான விஷயம், பொதுவா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் சரியான முறையில சாட்சி சொல்ல மாட்டாங்க, தயங்குவாங்க, கூச்சப்படுவாங்க. ஆனா இதுல பெண்கள் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும் என்கிற அந்த ஒரு முடிவோட அவ்வளவு பேரும் மிக சரியான சாட்சியத்தை வழங்கினாங்கன்னு அந்த வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நபரும் பிறழ் சாட்சியமாக மாறவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. அந்த பெண்கள் போற்றத்தக்கவங்க, சாட்சியம் அளித்த அந்த பெண்கள் போற்ற தகுந்தவங்க. எனக்கு இன்னும் அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கு, அண்ணா என்ன அடிக்காத அண்ணா என்று அந்த பெண் சொன்னது என்பது. ஆகவே இந்த மாதிரியான கொடூரங்களுக்கு, இந்த காம வெறியன்களுக்கு, பாலியல் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை, சட்டப்படியான தண்டனையை வாங்கி தருவது என்பது மற்றவர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கும். ஆகவே இது ஒரு முக்கியமான தீர்ப்பு, ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பு. அந்த தண்டனை என்பது நீ சொன்னது போல 2 மணிக்கு மேலதான் சொல்ல போறாங்கன்னு நானும் பார்த்தேன். அரசு வழக்கறிஞர்கள் அவங்களுடைய ஆயுட்காலம் முழுக்க ஆயுள் தண்டனை என்று வற்புறுத்தி இருக்காங்க. அப்ப அதற்கு வழி இருக்கு சட்டத்துல என்று தெரிகிறது. அந்த அதிகபட்ச தண்டனையை அவங்களுக்கு தரணும். அப்படி தரும் பொழுதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல பிறருக்கு அது ஒரு பாடமாக இருக்கும், பயத்தை உருவாக்கும். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தரும். இந்த மாதிரி குற்றம் இழைத்தவர்கள் இந்த சமுதாயம் சரி, அரசும் சரி, நீதிமன்றம் சரி விட்டுவிடாது, தப்பிக்க விட்டு விடாது, அவங்களுக்கு தண்டனை அளிக்கும், தண்டனை வாங்கி தருகிற வேலையை அரசு செய்யும் என்கிற அந்த நம்பிக்கை பெண்கள் மனதில, குறிப்பாக இளம் பெண்கள் மனதில வருவது என்பது மிக மிக முக்கியம். அதுவும் தமிழ்நாட்டுல சமீபத்துல அங்கங்கே அவ்வப்பொழுது இந்த பாலியல் வன்முறை குற்றங்கள் என்பது இன்னும் தொடருது. இந்த விவகாரம் நடந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் தொடருது. இனியும் தொடரக்கூடாது என்பதற்கு இந்த குற்றவாளிகளுக்கு தருகிற தண்டனை ஒரு முக்கியமான காரணியாக இருக்க வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். மொத்தத்துல தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. உரிய தண்டனை தரப்பட்டால் மேலும் வரவேற்கத்தக்கதாக இந்த தீர்ப்பு மாறும் என்பது என்னுடைய கருத்து. சார், அடுத்ததாக விசாரிக்கப்பட்ட 48 சாட்சியங்களில் ஒருவர் கூட பிறர் சாட்சியாக மாறவில்லை என்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ஆக இப்படியான ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு கேஸை இதுவரை தமிழகம் கண்டிருக்கவில்லை. ஏனெனில் ஒருவரும் பிறர் சாட்சியாக மாறவில்லை என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பிட்டது போல வழக்கறிஞர் சொன்ன அந்த செய்தி எனக்கு நெஞ்சில ரொம்ப பதிந்தது. ஏன்னா இந்த மாதிரியான கொடூரத்துக்கு ஆளாக பெண்கள் அவ்வளவு அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, பாலியல் அவங்க மீதான வன்கொடுமைன்னு. அதை மன்றத்துல சொல்லுவது, வெளிப்படையாக சொல்லுவது என்பது மனதளவில் அவங்களுக்கு இன்னொரு தண்டனையா இருக்கும். ஆனா அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும், நாம பேசித்தான் ஆகணும், அது உறுதியா பேசணும், பிறந்து விடக்கூடாது, பிறல் சாட்சியாக மாறிவிடக் கூடாது என்கிற அந்த உறுதிப்பாடோடு பெண்கள் சாட்சியம் கொடுத்தாங்க பாருங்க.
அது ஒரு அற்புதமான விஷயம், அருமையான விஷயம். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுவும் கூட பெண்களுக்கு வந்து தைரியத்தை எதிர்காலத்துல தரக்கூடிய ஒரு அம்சம் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த பெண்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.